Hello students, welcome to Kalak Academy. இப்போ நம்ம பார்க்க போற செஷன் என்ன அப்படின்னா யூனிட் 9ல தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் இருக்கு இல்லையா, அதனுடைய கொஸ்டின்ஸ். இது வந்து நான் டைப் பண்ண கொஸ்டின், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ரெண்டுமே சேர்த்து தான் பார்க்க போறோம். ஏற்கனவே இது ஒரு பார்ட் போட்டாச்சு, இது வந்து பார்ட் 2. ஏற்கனவே யூனிட் 9 அப்படின்னாலே காலக் அகாடமினாலே யூனிட் 9 ரெண்டையுமே பிரிக்கவே முடியாது. சமீபத்தில் கூட நடந்து முடிந்த குரூப் 1 தேர்வில் 100% கேள்விகள் யூனிட் 9லேருந்து எந்தெந்த கேள்வி வந்துச்சோ எல்லாமே நம்மளுடைய நோட்ஸில் இருந்துச்சு. ஓகேங்களா, அது ஏற்கனவே நம்ம செஷனும் போட்டிருக்கோம். பாங்க் அண்ட் ஜிஎஸ் பேட்ச் யூனிட் 8 யூனிட் 9 ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் சோஷியல் இஷ்யூஸ் 5 டாபிக் எடுக்கிறோம். ப்ரைஸ் வந்து 2222 ரூபாய். ஜென்ரல் தமிழுக்கான ஒரு பேட்ச் 1600 ருபீஸ். இப்போ நம்மளுடைய அஃபீஷியல் ஆப் இதுதான். நீங்கள் பிளே ஸ்டோரில் போய் காலாக் அகாடமி அப்படின்னு ஃபுல்லாகவே சர்ச் பண்ணுங்க. ஏன்னா கொடுத்த உடனே இன்னும் வர்றதுக்கு நம்ம பெரிய ஆள் ஆகலை. கேஏன் டைப் பண்ணோடனே மொத்தமாக காலாக் அகாடமின்னு வந்துருமா அப்படின்னா அந்தளவுக்கு இன்னும் நம்ம பெரிய ஆள் ஆகலை. அதனால் காலாக் அகாடமின்னு ஃபுல்லாக டைப் பண்ணிங்கன்னா தான் வரும். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இது நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர், இது நம்மளுடைய அஃபிஷியல் மெயில் ஐடி. நீங்கள் ரெண்டில் எதுக்கு வேணாலும் மெசேஜ் அனுப்பலாம். காலாக் அகாடமியோட டீம் வந்து உங்களுக்கு கட்டாயம் ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகே, முதல் 1893 இந்திய அரசாங்கம் வீரசிலிங்கம் பந்துலுவுக்கு டேஷ் என்ற பட்டத்தை வழங்கியது. ஸோ கந்துகூரி வீரசிலிங்கம் பந்துலுன்னு சொல்லுவாங்க. இந்த வீரசிலிங்கம் பந்துலுவுக்கு இந்திய அரசாங்கம் 1893 என்ன பட்டத்தை வழங்குச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா ராவ் பகதூர் அப்படிங்கிற பட்டம். இவர் வந்து யூனிட் 9ல் 2வது டாபிக் இருக்கு இல்லையா, தமிழகத்தோட சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களோட பங்களிப்பு அப்படின்னு அந்த டாபிக்ல வருவார். ஸோ இதுக்கான ஆன்சர் எல்லாமே நம்மளோட பெய்ட் பேட்ச் நோட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதனுடைய பட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 1893 ராவ் பகதூர் அப்படிங்கிற பட்டம். அதே மாதிரி இந்த வீரசிலிங்கம் பந்துலுக்கு இவரை வந்து தெலுங்கு மறுமலர்ச்சியின் தந்தைன்னு சொல்லுவாங்க, ஆந்திராவின் ராஜாராம் மோகன் ராய்ன்னு சொல்லுவாங்க, அல்லது உரைநடையின் திக்கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே எப்படி நமக்கு மயூரம் வேதநாயகம் பிள்ளை தமிழின் முதல் புதினம் அல்லது நாவல் எழுதினாரோ அதே மாதிரி தெலுங்குல இவர் எழுதியிருப்பார். 2வது கேள்வி, when did பாரதியார் move to பாண்டிச்சேரி? பாரதியார் எப்போது பாண்டிச்சேரிக்கு சென்றார்? ஆன்சர் என்ன அப்படின்னா 1908. ஸோ பாரதியார் வந்து இந்தியா அப்படிங்கிற ஒரு இதில் ஒரு கட்டுரை, ஒரு கார்ட்டூன் வரைஞ்சதுக்காக அவர் வந்து கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற அச்சத்தில் பாண்டிச்சேரிக்கு போனார். இது வந்து சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு பேஜ் நம்பர் 20 கொடுத்துருப்பேன். ஆகஸ்ட் 21, 1908 இந்தியா பத்திரிகையில் பாரதியார் எழுதிய பல கட்டுரைகளுக்காக பிரிட்டிஷ் அரசாங்கம் அவரை கைது செய்ய ஆணையிட்ட போது பாரதியார் பாண்டிச்சேரிக்கு போனார். 1908 ஆகஸ்ட் 21 முதல் 1918 நவம்பர் 24 வரைக்கும் பாண்டிச்சேரியில் தான் இருந்தார். 1918 அன்னைக்கு பாரதியார் இந்தியாவுக்கு திரும்பிவிட முயன்ற போது வில்லியனூருக்கு அருகில் கைது செய்யப்பட்டு கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். அதுக்கப்புறம் அன்னிபெசன்ட் அம்மையார், சுதேசமுத்திரன் பத்திரிகை அதிபர் சிபி ராமசாமி ஐயர், அன்றைய காவல்துறை சென்னை காவல்துறை துணை கமிஷனர் ஆகியோர் முறையீட்டின் பேரில் பாரதியார் வந்து அரசியல் பேசக்கூடாது அப்படிங்கிற நிபந்தனையின் பேரில் விடுதலை செய்யப்பட்டார். ஸோ அப்போ பாரதியார் பாண்டிச்சேரியில் சாலிடா பார்த்தீங்க அப்படின்னா 10 வருஷம் இருந்திருக்கிறாரு. கரெக்டா? அடுத்த கேள்வி பாருங்க, தியாக திருநாள். இந்த தியாக திருநாள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் என்னைக்கு கொண்டாடப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 3. ஆன்சர் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த தியாக திருநாள் அப்படிங்கிறது என்ன? வஉசி இருக்கார்ல, வஉசி அவருடைய நினைவு தினம். தியாக திருநாள் அப்படிங்கிறது வஉசி அவர்களுடைய நினைவு தினம். ஸோ இந்த வஉசி அவர்களுடைய நினைவு தினத்தை தான் நம்ம தியாக திருநாள் அப்படின்னு சொல்றோம். தேதி என்ன அப்படின்னா நவம்பர் 18. ஓகேங்களா, இது எப்போ அறிவிக்கப்பட்டது அப்படின்னா 2021 தமிழக சட்டப்பேரவையில் முதல்வர் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து அறிவிச்சாங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா 2021 அப்படிங்கிறது வஉசியோட 150வது பிறந்த ஆண்டு. வஉசியோட 150வது பிறந்த ஆண்டு. ஸோ அந்த தினத்துல தான் அவரோட நினைவு தினத்தை பார்த்தீங்க அப்படின்னா தியாக திருநாள் அப்படின்னு அறிவிச்சாங்க. இவருடைய பிறந்த தினம் அப்படிங்கிறது 5/9/2021. தட் மீன்ஸ் வஉசி அவர்களுடைய 150வது பிறந்த தினம் நவம்பர் 5, 2021. ஓகேங்களா, ஸோ தியாக திருநாள் அப்படிங்கிறது நவம்பர் 18, வஉசி அவர்களுடைய பிறந்த தினம், நினைவு தினம். 4. ஸ்வயம்பிரபா ஸ்கீம் ஃபார். ஸ்வயம்பிரபா திட்டம் எதற்காக செயல்படுத்தப்படுகிறது?
இந்த ஸ்வயம் பிரபா திட்டம் அப்படிங்கிறது தமிழகத்துல கல்வி தொலைக்காட்சின்னு சொல்றோம் இல்லையா, தமிழக அரசாங்கம் நடத்திட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி மத்திய அரசாங்கம் நடத்துகிற கல்வி தொலைக்காட்சி தான் இந்த ஸ்வயம் பிரபான்னு சொல்லுவாங்க. இது வந்து எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே செயல்படுத்தப்படுது. ஸ்வயம் பிரபா தொலைக்காட்சி ஆன்லைன் படிப்புகளுக்கான ஒருங்கிணைந்த தளம் மற்றும் போர்ட்டலை வழங்குவதற்காக மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தால் இளம் ஆர்வமுள்ள மனங்களுக்கான செயலில் கற்றல் வழிகள், அதுதான் ஸ்வயம், இது வந்து தொடங்கப்பட்டது. ஜூலை 7, 2017 அன்னைக்கு தொடங்கப்பட்டது. 24x7 கண்டென்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. GSAT 15 சேட்டலைட் இருக்கு இல்லையா, அதன் மூலமா கண்டென்ட் வந்து கொடுப்பாங்க. ஸ்வயம் பிரபா, இதுக்கப்புறம் கல்வி தொலைக்காட்சியை நோட்ஸ்ல கொடுத்துருப்போம். அடுத்த கேள்வி 5, திசைதோறும் திராவிடம். இந்த திசைதோறும் திராவிடம் திட்டம் எதற்காக செயல்படுத்தப்பட்டது? ஆக்சுவலா மொழிபெயர்ப்புக்கு 2 ஸ்கீம் இருக்குதுங்க. ஒன்னு வந்து திசைதோறும் திராவிடம், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா முத்தமிழறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டம். இதுல திசைதோறும் திராவிடம் அப்படிங்கிறது தமிழ் இலக்கியங்களை மொழிபெயர்க்கும் திட்டம். சரியா? திசைதோறும் திராவிடம் அப்படிங்கிறது தமிழ் இலக்கியங்களை மொழிபெயர்க்கும் திட்டம். அப்ப இந்த உயர்கல்வி நூல்களை மொழிபெயர்க்கும் திட்டம் இருக்குல்ல, இதுதான் என்னது? முத்தமிழறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டம். முத்தமிழ் அறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டம். உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வேணா சொல்லிட்டேன். இதுல இருந்து ஒரு குரூப் 1 கொஸ்டின் சொல்லட்டுங்களா? இந்த திசைதோறும் திராவிடம் இருக்குல்ல, இந்த திசைதோறும் திராவிடம் அப்படிங்கிறது தமிழில் உள்ள படைப்புகளை ஆங்கிலம் மற்றும் பிற திராவிட மொழிகளுக்கும், ஆங்கிலம் மற்றும் பிற திராவிட மொழிகளில் உள்ள படைப்புகளை தமிழுக்கு மொழிபெயர்க்கிறதுக்காக தான் இந்த திசைதோறும் திராவிடம் அப்படிங்கிற திட்டம் தொடங்கப்பட்டது. இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா பொன்னியின் செல்வன், திராவிட இயக்கம் அப்படிங்கிற ஒரு புத்தகம், இந்த ரெண்டையுமே மலையாளத்தில் மொழிபெயர்த்தாங்க. இந்த திராவிட இயக்கம் அப்படிங்கிற புத்தகம் தான் இப்ப குரூப் 1ல கேட்கப்படுது. சரியா? இதை தாண்டி கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதிய திருக்குறள் உரைவலம், அப்புறம் சுந்தர ராமசாமி எழுதிய புளிய மரத்தின் கதை, இது ரெண்டும் தெலுங்குல மொழிபெயர்த்தாங்க. அறிஞர் அண்ணாவை பத்தி மாபெரும் தமிழ் கனவு அப்படின்னு தி ஹிந்து ஒரு புக்கு போட்டாங்க. அதை இங்கிலீஷ்ல வந்து த கிரேட் ட்ரீம் அப்படின்னு மொழிபெயர்க்கணும்னு சொன்னாங்க. இந்த மூணுமே இந்த திசைதோறும் திராவிடத்தின் கீழே செய்யப்படுது. தமிழ் இலக்கிய நூல்களை மொழிபெயர்க்கும் திட்டம். அப்ப பொன்னியின் செல்வன், திராவிட இயக்கம், அதுக்கப்புறமேட்டு புளிய மரத்தின் கதை, திருக்குறள் உரைவலம், இந்த மாதிரி எல்லா புத்தகங்களையும் மொழிபெயர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 5. 6, தர்மாம்பாள் அம்மையார் விதவை மறுமண நிதி உதவி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இன் விச் இயர் தர்மாம்பாள் அம்மையார் விடோ ரீமேரேஜ் ஃபண்ட் ஸ்கீம் வாஸ் ஸ்டார்டட். இப்ப விதவை திருமண நிதி உதவி திட்டங்கள் அப்படிங்கிறது முன்னாடி 5 இருந்துச்சு. மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் திட்டம் வந்து இப்ப புதுமை பெண் திட்டமாக மாற்றப்பட்டது. ஸோ இப்போ நமக்கு வந்து 4 தான் இருக்கு. ஓகேங்களா? அதுல அன்னை தெரசா ஸ்கீம் அப்படிங்கிறது ஆதரவற்ற பெண்களுக்கானது. முதலேஸ்வரி ரெட்டி திட்டம் அப்படிங்கிறது கலப்பு திருமணம் செய்தவங்களுக்கானது. தர்மாம்பாள் திட்டம் அப்படிங்கிறது விதவை மறுமணத்துக்கானது. ஈவேரா மணியம்மையார் திட்டம் அப்படிங்கிறது விதவை மகள் திருமணத்துக்கானது. 4 ஸ்கீம் தான் இப்போ இருக்கு. இதுல தர்மாம்பாள் அம்மையார் விதவை மறுமண நிதி உதவி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா 1975. ஓகேங்களா? ஆன்சர் என்ன அப்படின்னா 1975. இப்ப மற்ற திருமண நிதி உதவி திட்டங்களோட தர்மாம்பாள் அம்மையார் திட்டத்துல 2 விஷயம் வித்தியாசப்படும். ஒண்ணு என்ன அப்படின்னா வயது. மணமகளுக்கு குறைந்தபட்ச வயது 20ஆகவும் மணமகனுக்கு அதிகபட்ச வயது 40ஆகவும் நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. 1. 2வது பாத்தீங்க அப்படின்னா திருமணம் முடிந்து 6 மாத காலத்திற்குள்ள நீங்க இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிச்சிருக்கணும். இப்ப நீங்க மத்த ஸ்கீம்லாம் பாத்தீங்கன்னா 40 நாள் திருமணத்துக்கு முன்னாடி விண்ணப்பிச்சிருக்கணும். இந்த திட்டமும் முதலேஸ்வரி ரெட்டி கலப்பு திருமண திட்டமும் திருமணத்துக்கு அப்புறம் விண்ணப்பிச்சா போதும். ஆனா திருமண நிதி உதவி திட்டங்கள்லயே வயசு மாறுதலுக்கு உட்பட்டது இந்த ஒரே ஒரு திட்டத்துல மட்டும்தான். பெண்களோட குறைந்தபட்ச வயது 20ஆகவும் ஆண்களோட அதிகபட்ச வயது 40ஆகவும் இருக்கணும் இந்த விதவை மறுமண திட்டத்துல. 7வது கேள்வி பாருங்க. மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் 1961 வாஸ் என்ஃபோர்ஸ்ட் ஆன். மகப்பேறு நலச்சட்டம் 1961 என்று அமல்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்துக்கு கீழே இருக்க 2மே இப்போ குரூப் 1 கொஸ்டின். மகப்பேறு சலுகை சட்டம் அல்லது பேறுகால நலச்சட்டம். இது இயற்றப்பட்ட தேதி 1961. நடைமுறைக்கு வந்தது பார்த்தீங்க அப்படின்னா நடைமுறைக்கு வந்தது பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 1, 1963. அப்ப
இது நடைமுறைக்கு வந்த தேதின்னு கேட்குறாங்க. 1963 நவம்பர் 1ஆம் தேதி. எப்பவுமே அடிக்கடி சொல்லுவேன், ஒரு ஸ்கீம் வந்து இயற்றப்பட்ட தேதி ஒன்றா இருக்கும், நடைமுறைக்கு வந்த தேதி வேற ஒன்றா இருக்கும். அப்படி இருக்க திட்டங்கள் வந்து அடிக்கடி தேர்வுகளில் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு இது ஒரு உதாரணம். ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த மருத்துவ ரீதியான கருக்கலைப்பு சட்டம் இப்போ குரூப் 1 கொஸ்டின். அதே மாதிரி இந்த பணியிடத்தில் பாலியல் வன்முறைகளிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம், இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் 1 கொஸ்டின் கேட்டிருந்தாங்கல்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா வரதட்சணை எதிர்ப்பு தினம், டவுரி ப்ரொஹிபிஷன் டே. இந்த டவுரி ப்ரொஹிபிஷன் டே அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருப்போம் நவம்பர் 26. கீழே தெரியுதா? டவுரி ப்ரொஹிபிஷன் டே அப்படிங்கிறது நவம்பர் 26. வரதட்சணை எதிர்ப்பு தினம் நவம்பர் 26. ஆன்சர் என்ன அப்படின்னா நவம்பர் 26. ஓகே, இது நம்ம பாலிசி நோட்ல இருக்கிற டேட்டா தான், அதை தான் அப்படியே கிளாஸ்ல கொடுத்துருந்தோம். 9, தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் இ கவர்னன்ஸ் அசோசியேஷன் வாஸ் ஸ்டார்டட். தமிழ்நாடு மாவட்ட மின்னாளுமை சங்கம் அப்படிங்கிறது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. 2012. இந்த தமிழ்நாடு மாவட்ட மின்னாளுமை சங்கம் அப்படிங்கிறது 6/1/2012 ஜீவோ கொண்டு வந்தாங்க. சரியா? இப்போ இதை தாண்டி இதில் இன்னொரு கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. என்னன்னா, எல்லா மாவட்டங்கள்லையும் இதோட ஹெட் யார் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். எல்லா மாவட்டங்களையும் இதோட ஹெட் யார் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், மாவட்ட ஆட்சியர். ஓகேங்களா? சென்னையில் மட்டும் மாவட்ட ஆட்சியர் கிடையாது. இதோட ஹெட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரு? முனிசிபல் கமிஷனர். சென்னை மாநகராட்சி ஆணையர் இருக்கிறார்ல, அவர் தான் சென்னையில இதோட ஹெட்டா இருப்பார், சென்னை மாவட்டத்துக்கு மட்டும். மற்ற மாவட்டங்கள்ல உங்களுக்கு வந்து முனிசிபல் கார்பரேஷன் கமிஷனர். மற்ற மாவட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாவட்ட ஆட்சியர் தான் இருப்பாரு. சென்னையில மட்டும் முனிசிபல் கார்பரேஷன் கமிஷனர் தான் இதோட ஹெட்டா இருப்பாரு. இங்க கொடுத்துருக்கேன் ஜனவரி 6, 2012 இது எல்லாமே. 10வது இ கவர்னன்ஸ் பாலிசி ஆஃப் தமிழ்நாடு 2017 பப்ளிஷ் இன் த இயர். தமிழ்நாடு மின்னாளுமை கொள்கை 2017 எப்போ வெளியிடப்பட்டது அப்படின்னா 2018. இது வந்து ஜனவரி 2, 2018 அப்போதைய முன்னாள் முதலமைச்சர் திரு மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் இந்த மின்னாளுமை கொள்கை அப்படிங்கிறது வெளியிடப்பட்டது ஜனவரி 2, 2018. 11வது கேள்வி, which among the who among the following are the ICDS beneficiaries? பின் வருவனவற்றில் யார் ICDS பயனாளிகள்? இது உங்களுக்கு இப்பயும் கேள்வியில இருந்துச்சு, போன குரூப் 1லயும் இது கேள்வியில இருந்துச்சு. போன குரூப் 1ல என்ன கொடுத்திருந்தா அப்படின்னா, யார் இல்லைன்னு கேட்டுட்டு கடைசியா வயது, அதாவது ஏஜ்டு பர்சன்ஸ் அப்படின்னு கொடுத்திருந்தால, முதியவர்கள் அப்படின்னு. ஸோ 6ல இருந்து 72 மாச குழந்தை, கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள், வளரிளம் பெண்கள், மேலே உள்ள அனைத்தும். ஆன்சர் என்ன அப்படின்னா மேலே உள்ள அனைத்தும். ஐசிடிஎஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது 1975 தொடங்கப்பட்டது. ஓகேங்களா? இந்த திட்டத்தோட பயனாளிகள் யார் அப்படின்னா 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், 11ல இருந்து 14 வயது இருக்கிற வளரிளம் பெண்கள். அதுக்கப்புறம் போஷான் 2.0 என்ன பண்ணாங்கன்னா 14ல இருந்து 18 வயது இருக்கிற வளரிளம் பெண்களையும் இன்க்ளூட் பண்ணாங்க. ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லப்படக்கூடிய விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல மட்டும். 12வது கேள்வி, சென்னை மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்ட வருடம் 1835. முதல்ல பாத்தீங்க அப்படின்னா கல்கத்தா மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறமேட்டு தான் 2வது சென்னை மருத்துவக் கல்லூரி அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது 1835. இங்க பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பேன், சுகாதார அமைப்புகள்ல பிப்ரவரி 2, 1835 அன்னைக்கு மெட்ராஸ் மருத்துவ பள்ளி அப்படிங்கிறது நிறுவப்பட்டது. அதுக்கப்புறம் தான் அது மெட்ராஸ் மருத்துவ கல்லூரி அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது பிப்ரவரி 2, 1835. ஜனவரி 1835 கல்கத்தாவில் இந்தியாவிலே முதல் மெடிக்கல் காலேஜ் வந்து உருவாக்கப்பட்டது. அடுத்து, சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? இந்த சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் அப்படிங்கிறது 3/12/2007 டிசம்பர் 3, 2007 இந்த சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் அப்படிங்கிற உருவாக்கப்பட்டது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய அரசாங்கம் மற்றும் தமிழ்நாடு அரசாங்கத்தோட கூட்டு முயற்சி. இது ஒரு முறை டிஎன்பிஎஸ்சியில இந்த 3/12/2007 அப்படிங்கிறதே கேள்வியில கேட்டிருந்தா இது வந்து ஒரு பொறுத்துக இருந்துச்சு. பாக்கி மாநிலங்களோட அந்த மெட்ரோ ரயில் நிறுவனம் தொடங்கப்பட்ட தேதி சென்னை இருந்துச்சு, 4 இருந்துச்சு. நீங்க இந்த சென்னை மேட்ச் பண்ணீங்கனால ஆன்சர் வர மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து 14, தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் சிறப்பு பொருளாதார மண்டலங்களின் மொத்த எண்ணிக்கை. இது வந்து இப்போ ரீசன்ட் டேட்டா சொல்றேன், 49.
நீங்கள் பழைய டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா மாறும். இப்போ ரீசன்ட் டேட்டா என்ன அப்படின்னா 49 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. மார்ச் 18, 2025 நிலவரப்படி இந்தியாவில் அதிகபட்சமாக செயல்படும் எஸ்இசெட்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. மொத்தம் 49. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த வெங்கடேஸ்வரா அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு எஸ்இசெட்டில். மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 49 எஸ்இசெட் வந்து இருக்குது. இப்போ இந்த எஸ்இசெட் அப்படின்னா சிறப்பு பொருளாதார மண்டலம்னு சொல்லுவோம். இது வந்து அந்நிய முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக இந்த சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் தொடங்கப்பட்டது. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் செயல்படுத்தக்கூடிய பிற சட்டங்கள் இங்கு பொருந்தாது. அடுத்த கேள்வி. As per Industrial Policy 2021, the installed power generation capacity in தமிழ்நாடு. தொழில் கொள்கை 2021 படி தமிழ்நாட்டில் நிறுவப்பட்ட மின் உற்பத்தி திறன் அப்படிங்கிறது 31,990 மெகாவாட். ஓகேங்களா? இது நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிக்கும் போது பழைய டேட்டா இருக்கும், ஒரு 25,000 சொச்சமாக என்னமோ இருக்கும். இது வந்து நமக்கு இப்போ அப்டேட்டட் டேட்டா. தமிழ்நாடு தொழில்துறை கொள்கை 2021, அதில் தமிழ்நாடு 31,990 மெகாவாட் நிறுவப்பட்ட திறன் கொண்ட மின் உபரி மாநிலம் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்த கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா பி. ஓகே, 1 and 4 கரெக்ட், 1 4 கரெக்ட். சரியா? டான்சம் அப்படிங்கிறது 1976, 1 ஏப்ரல் 1976 டான்சம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டான்சம். ஓகே, இப்போ பாக்கி பார்த்துருவோமா? சிப்காட் அப்படிங்கிறது 1971. இப்போ என்ன போட்டிருக்கணும்? சிப்காட் 1971 போட்டிருக்கணும். டான்சி, இந்த டான்சி அப்படிங்கிறது 1965. ஸோ இங்கே என்னன்னா 1965 அப்படின்னு இருந்திருக்கும். அடுத்த கேள்வி. டேஷ் இஸ் நாட் த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். சிறப்பு பொருளாதார மண்டலத்தின் நோக்கம் எது இல்லை? ஓகேங்களா? கூடுதல் பொருளாதார நடவடிக்கைகளை உருவாக்குறது, ஏற்றுமதி பொருட்கள் மற்றும் சேவைகள் பெருக்கம், வேலைவாய்ப்பு உருவாக்குறது, வருவாய் சமத்துவமின்மையை குறைக்கிறது. எது வந்து நோக்கம் அல்லன்னு கேட்டுட்டான், நாட்டுன்னு கொடுத்துட்டான். சரியா? இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா வருவாய் சமத்துவமின்மையை குறைக்கிறது. இது வந்து நமக்கு எஸ்இசெட்டோட நோக்கங்கள் கிடையவே கிடையாது. இதில் இருக்கிறது அப்படியே நம்ம நோட்ஸில் இருக்கும் பாருங்களேன். கூடுதல் பொருளாதார நடவடிக்கைகளை உருவாக்குதல், ஏற்றுமதி பொருட்கள் மற்றும் சேவைகள் பெருக்கம், பொருட்கள் மற்றும் சேவைகளின் ஏற்றுமதியை ஊக்குவித்தல், உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு மூலங்களிலிருந்து முதலீட்டை ஊக்குவிக்கிறது, வேலை வாய்ப்புகளை ஊக்குவிக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பை உருவாக்குதல்னு போட்டிருந்தோம். 3மே கரெக்ட் தான், இது மட்டும் தப்பு. எஸ்இசெட் அப்படிங்கிறது முழுக்க அந்நிய நேரடி முதலீடை ஈர்த்து வேலை வாய்ப்புகளை பெருக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான். பேருக்கேற்றபடியே இந்த பொருளாதார மண்டலம் சிறப்பு வாய்ந்தது, ஏன்னா தனித்துவம் வாய்ந்தது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற தொழிலாளர் நலச்சட்டங்கள், வருமான வரி சட்டங்கள், இந்த மாதிரி எந்த சட்டங்களும் இங்கே வந்து பொருந்தாது. இதை நான் ஏற்கனவே கிளாஸில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த எஸ்இசெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வரி விலக்கெல்லாம் உண்டு. ஏன்னா எஸ்இசெட் வந்து பேஜ் நம்பர் 17 தமிழகத்தின் பொருளாதார போக்கள் பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன், எடுத்து பாருங்க. அடுத்து டிஎன்டிபிஓ. இந்த டிஎன்டிபிஓ அப்படிங்கிறது தமிழ்நாடு ட்ரேட் ப்ரமோஷன் ஆர்கனைசேஷன், தமிழ்நாடு வர்த்தக ஊக்குவிப்பு அமைப்பு. இது எதில் வரும் அப்படின்னா டிட்கோ அப்படின்னு ஒரு அமைப்பு பார்த்தீங்களா, டிட்கோ. இந்த டிட்கோ அமைப்போட ஒரு மெயின் ஒர்க் என்ன அப்படின்னா ஜாயின்ட் வெஞ்சர்ஸ் வந்து உருவாக்குவாங்க. கவர்மெண்ட் ஜாயின்ட் வெஞ்சர்ஸ், கவர்மெண்ட் பிரைவேட் ஜாயின்ட் வெஞ்சர்ஸ் உருவாக்குவாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம், தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, 1965 உருவாக்கப்பட்டது. இதோட முக்கியமான வேலையே அப்படிங்கிறது கூட்டு முயற்சிகள் மூலமா தொழிற்சாலை உருவாக்குவாங்க. இது இந்த டிஎன்டிபிஓ இருக்கு பாருங்க, தமிழ்நாடு ட்ரேட் ப்ரொமோஷன் ஆர்கனைசேஷன் ஆர் சென்னை ட்ரேட் சென்டர். இது வந்து இந்தியா ட்ரேட் ப்ரொமோஷன் ஆர்கனைசேஷனும் டிட்கோவும் சேர்ந்து உருவாக்குனது. இதோட அப்ரிவேஷன் கேட்கலாம், அதுக்காக தான் நானே கொஸ்டின்ல கொடுத்துருக்கேன். டிட்கோ அப்படிங்கிறது, டிஎன்டிபிஓ அப்படிங்கிறது தமிழ்நாடு ட்ரேட் ப்ரொமோஷன் ஆர்கனைசேஷன். அடுத்த கேள்வி. நூற்பாலைகள் உள்ள மாவட்டம் எது? கோயம்புத்தூர். இது உங்க ஸ்கூல் புக்லேயே இருக்கும், இதே நம்ம நோட்ஸ்ல கொடுத்துருப்போம். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் நூற்பாலைகள் பொறியியல் தொழிற்சாலைகள். ஓகேங்களா? இதுல இருந்தா இந்த கொஸ்டின் எடுத்தேன். நூற்பாலைகள் அதிகமாக உள்ள மாவட்டம் அப்படிங்கிறது கோயம்புத்தூர். ஸ்பின்னிங் மில்ஸ், அதுக்கப்புறமேட்டு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்த கேள்வி. 2வது வகுப்பாரி இடஒதுக்கீடு அரசாணை வெளியிடப்பட்ட ஆண்டு. நீதி கட்சி காலத்துல முதல் வகுப்பாரி இடஒதுக்கீடு அரசாணை 16 செப்டம்பர்ல வெளியிட்டாங்களா? அதை தொடர்ந்து 2வது ஒரு ஜீவோ வெளியிட்டாங்க. அது வந்து 15 ஆகஸ்ட் 1922 அன்னைக்கு வெளியிடப்பட்டது.
ஸோ முதல் ஜிஓ வெளியிடும் போதும் சரி, ரெண்டாவது ஜிஓ வெளியிடும் போதும் சரி, சீஃப் மினிஸ்டரா பனகல் ராஜா அவர் தான் இருந்தார். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 15 ஆகஸ்ட் 1922. அடுத்த கேள்வி பாருங்க. இதுதான் முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி புதிய இடஒதுக்கீடு அரசாணை எந்த முதலமைச்சரின் ஆட்சி காலத்தில் வெளியிடப்பட்டது? முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1951 வந்துச்சு இல்லையா? இதன்படி பாத்தீங்க அப்படின்னா புதிய இடஒதுக்கீடு அரசாணை PS குமாரசாமி ராஜா ஆட்சி காலத்தில் வெளியிடப்பட்டது. ஞாபகம் இருக்கா? நீங்க இது நோட்ஸ் எடுத்து பாருங்களேன். இடஒதுக்கீட்டு கொள்கைகளும் அந்த நியாயமான வளங்களை பெறும் வாய்ப்புகளும், அதுல சம்பகம் துரைராஜன் வழக்கை பத்தி டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். கொடுத்து முடிச்ச உடனே உங்களுக்கு முதல் சட்ட திருத்தம் வந்தது. இந்த முதல் சட்ட திருத்தத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் ரிசர்வேஷன் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம். அந்த ரிசர்வேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா PS குமாரசாமி ராஜா பீரியடில் கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லியிருந்தேன். ஆன்சர் என்ன அப்படின்னா PS குமாரசாமி ராஜா முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி புதிய இடஒதுக்கீடு அரசாணை தமிழ்நாட்டில் PS குமாரசாமி ராஜா பீரியடில் தான் கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் காமராஜர்களோட ஆட்சி காலத்தில் ஸ்லைட்லி மாடிஃபிகேஷன் பண்ணப்பட்டது. 22 முதலாவது பிற்படுத்தப்பட்ட வகுப்பு ஆணையமான சட்டநாதன் கமிஷன் பரிந்துரையின்படி இடஒதுக்கீடு எத்தனை சதவீதம் உயர்த்தப்பட்டு? இப்ப முதலாவது பிற்படுத்தப்பட்ட வகுப்பு ஆணைய கமிஷன் அப்படிங்கிறது சட்டநாதன் ஆணையம். சட்டநாதன் வந்து ஓய்வு பெற்ற சுங்க ஆட்சியர். இந்த ஆணையம் உருவாக்கப்பட்டது 13/11/1969. இந்த ஆணையத்தோட பரிந்துரையின்படி ஜூன் 7, 1971 அன்னைக்கு இடஒதுக்கீடு சதவீதத்தை அதிகரிக்க அரசாணை வெளியிட்டாங்க. அதனாலதான் தெளிவாக கொடுத்துருப்பேன். இந்த இடத்துல ஜூன் 7 அன்னைக்கு இடஒதுக்கீடு எவ்வளவு? பொது பிரிவுக்கு 51%. அப்ப இதை நம்ம சேர்க்க முடியாது. இடஒதுக்கீடு அப்படிங்கிறது 31 + 18 49%. அதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு? 25 + 16 41 தான் இருந்துச்சு. 1971க்கு முன் 1971 ஜூன் 7 அன்று. சரியா? அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 49%. கரெக்டா? அடுத்த கேள்வி பாருங்க. How many years காமராஜர் served as the chief minister of தமிழ்நாடு? காமராஜர் தமிழக முதல்வராக எத்தனை ஆண்டுகள் பணியாற்றினார் அப்படின்னா 9 ஆண்டுகள் பணியாற்றினார். காமராஜர் தமிழக முதலமைச்சரா 9 ஆண்டுகள் பணியாற்றினார். இங்க கொடுத்துருப்பேன். எஸ் 3 முறை 9 ஆண்டுகள் பணியாற்றினாரு. 54ல இருந்து 57, 57ல இருந்து 62, 62ல இருந்து 63. இவர் முதல்ல எம்எல்ஏ ஆனது எங்க தொகுதி தான்? சாத்தூர் தொகுதி. அதே மாதிரி இவர் சிஎம் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா குடியாத்தத்தில் இடைத்தேர்தல் வச்சு அதுக்கப்புறம் அதில் எம்எல்ஏ ஆனார். ஓகேங்களா? ஏன்னா அவர் வந்து சிஎம் ஆகும்போது எம்பியா இருந்தார். 52ல் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி எம்பியா இருந்தார். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஜிடி நாயுடுவை தோற்கடிச்சிட்டு எம்பி ஆனாரு. 54ல் அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகும்போது எம்பி தான். அதுக்கப்புறம் பதவி ரிசைன் பண்ணிட்டு குடியாத்தம் இடைத்தேர்தலில் ஜெயிச்சு தான் எம்எல்ஏ ஆனார். அடுத்து கால வரிசைப்படி மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சர்களை வரிசைப்படுது. இல்லை நீங்க நல்லா பார்த்தீங்க அப்படின்னா சுப்பராயலு ரெட்டியார் முதல்ல வருவார். கரெக்டா? ராஜாஜி தான் 5வது வருவார். ஏன்னா பாக்கி எல்லாமே முன்னாடியே வந்துட்டு போயிடுவாங்க. சுப்பராயலு ரெட்டியார் 2வது முதல்ல வருவார். ராஜாஜி தான் 5வது வருவார். ஸோ 2, 4 2 ஃபர்ஸ்ட் இருக்கணும், 4 கடைசியாக இருக்கணும். இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி மட்டும்தான். கரெக்டா? மற்றதையும் பார்த்துருவோமே. இப்போ சுப்பராயலு ரெட்டியாருக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பி சுப்பராயன், பரமசிவ சுப்பராய கவுண்டர், சேலத்தை சேர்ந்தவர் நினைக்கிறேன். இவர் பார்த்தீங்க அப்படின்னா சுயேட்சையில முதலமைச்சராக இருப்பார். ஓகேங்களா? இவருக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முனுசாமி நாயுடு வருவார். அதுக்கப்புறம் PT ராஜன் வருவார். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ராஜாஜி. ஓகேங்களா? அப்போ 2, 5, 3, 1, 4 ஆன்சர் கரெக்டா? இதில் முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா நீதி கட்சியோட 3வது அமைச்சர் இந்த பி முனுசாமி நாயுடு. ஏன்னா பி முனுசாமி நாயுடுவா PT ராஜனா, இது மட்டும் தான் கொஞ்சம் உங்களுக்கு மாறுபாடுக்கு இருக்கும். ஸோ முனுசாமி நாயுடு 3வது அமைச்சரவையில் 30ல இருந்து 32 வரைக்கும் இருப்பார். நீங்க PT ராஜன் பார்த்தீங்க அப்படின்னா 4வது அமைச்சரவையில் பொப்பிலி ராஜா இருக்கார்ல, பொப்பிலி ராஜா வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து 1936 ஏப்ரல்ல இருந்து 1938 ஆகஸ்ட் வரைக்கும் ஒரு 4 மாசம் முதலமைச்சராக இருப்பார் PT ராஜன். இன்றைய மாண்புமிகு அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய தாத்தா, அவர் தான் சீஃப் மினிஸ்டர் இருந்தார். அடுத்து தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் சோலார் பவர்டு கிரீன் ஹவுஸ் ஸ்கீம். இப்போ குரூப் 1ல கேட்டிருந்தால அந்த கொஸ்டின். இது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா 2011. ஓகேங்களா? ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னா 2011-12 தான். பட் இது வந்து அஃபீஷியலாக கேட்டாங்கன்னா 2011 தான். கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா 300 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள வீடு கட்டி கொடுப்பாங்க. இதுக்கு நிறைய கிரிட்டீரியா வந்து சொல்லுவாங்க. எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவங்க, பெண்களை குடும்ப தலைவியாக கொண்ட குடும்பங்கள், இந்த மாதிரி நிறைய கிரிட்டீரியாவில் தான் இந்த ஸ்கீம் இயங்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குற காசில்
30,000 ரூபாய் நீங்கள் தனியாக எடுத்து ஒதுக்கி வைக்கணும். அது வந்து நீங்கள் சோலார் அந்த பேனலு பல்புலாம் வாங்குறதுக்கு. அடுத்து 26 2021ஆம் ஆண்டு தமிழக அரசு தந்தை பெரியாரின் பிறந்த தினத்தை டேஷாக கொண்டாட முடிவு செய்தது. சமூக நீதி தினம். தந்தை பெரியாரோட பிறந்த தினம் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 17. அதை வந்து சமூக நீதி தினமாக கொண்டாட நம்மளுடைய தமிழக அரசாங்கம் வந்து முடிவு பண்ணாங்க. 27 இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா போன குரூப் 1ல கேட்டது. ஏன் தான் குரூப் 1ல மட்டும் இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்கு, அதுக்கு ஆப்ஷனும் தப்பாக கொடுக்குறான்னு தெரியல. இப்போ இந்த கேள்வி நல்லா பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றை பொறுத்துக. சரியா? இப்போ பொறுத்துக அப்படிங்கிறதுனால 2-3 விஷயத்தை நம்ம பேசலாம். சமத்துவபுரம் தொடங்கப்பட்ட ஆண்டு 98, அறிவிக்கப்பட்ட ஆண்டு 97. சரியா? அப்போ சமத்துவபுரத்துக்கு 97 அறிவிக்கப்பட்ட ஆண்டு, 98 தொடங்கப்பட்ட ஆண்டு, ரெண்டு வருஷமும் போட்டுக்கலாம். வருமுன் காப்பும் திட்டம் 2006. சரியா? இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா வருமுன் காப்பும் திட்டம் அப்படிங்கிறது 97லையும் கொண்டு வரப்பட்டது. 97 தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஆனால் 2 அப்படிங்கிறது 7 இல்லவே இல்லை. ஸோ அப்போ வருமுன் காப்பும் திட்டம் 2006. அப்போ சிக்கு 2. சரியா? சிக்கு 2 இதில் ஏதாவது ஒன்று தான் வரணும். இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வேற என்னது, அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். இந்த அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 97ல் தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் 2006 அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம்னு மாற்றப்பட்டது. இப்போ இந்த இடத்துல 2006 அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்துக்கு போட்டோம்னா சிக்கு 1 அப்படிங்கிற ஆப்ஷனே இல்லை. சரியா? அடுத்து வாங்க, நவக்கிராமை சமத்துவபுரம். சமத்துவபுரம் வந்து 98ல தொடங்கினாங்க. அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிறது 97. அடுத்து நமக்கிராமை திட்டம் 97ல் அறிவிக்கப்பட்டது. சரி, 97ல் தொடங்கப்பட்டது. ஒரு 2001 2002ல மறுபடியும் பேர் மாற்றம் செய்யப்பட்டது. 2021ல மறுபடியும் லான்ச் பண்ணாங்க. இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நமக்கிராமை திட்டத்துக்கு 1997 போட்டுக்கலாம், சமத்துவபுரம் திட்டத்துக்கு 98 போட்டுக்கலாம். சரியா? ஏன்னா இப்படி தான் நம்ம ஆன்சர் இதில் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. குழப்பமாக கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எப்படி ஆன்சர் கொண்டு வரலாம்? 4 3 2 1 பி போட்டுக்கலாமா? ஆக்சுவலாக 2009 அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் இல்லை. பட் இருந்தாலும் இவங்க கொடுக்கப்படி பார்த்தா அதான் வரணும். அதுதான் நம்ம இப்போ பேசின எல்லா ஸ்கீமும் நோட்ஸில் இருக்கும். அதுதான் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன். வருமுன் காப்பம் கூட பார்த்தீங்கன்னா 97ல் தான் முதல் தொடங்கினாங்க. அப்புறம் 2006ல் வந்துச்சு. 28 தமிழக அரசால் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி +1 +2 மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரி மாணவ மாணவியருக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கப்பட்ட வருடம் 2011. சரியா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், 2011 செப்டம்பர் 15 2011 தான் அம்மா இலவச மடிக்கணினி திட்டம் தொடங்கினாங்க. இந்த மடிக்கணினிகளை ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுற அமைப்பு அப்படிங்கிறது எல்காட்டு. 2011-12 நிறைய பேருக்கு கொண்டு வந்தாங்க. பட் இப்போ என்ன அப்படின்னா 2019-20லேருந்து 11ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர் பாலிடெக்னிக் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறவர், இந்த 2 கிரைட்டீரியா மட்டும்தான் இப்போ வரைக்கும் கொடுக்குறாங்க. 29 தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் யாருடைய ஆட்சி காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது? இந்த திட்டம் அறிமுகப்படுத்தினது 1980. ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் அப்படிங்கிறது 1977 1987 வரைக்கும் யார் சீஃப் மினிஸ்டரா இருந்தார்? முன்னாள் முதலமைச்சர் திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இருந்தாங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா எம்ஜிஆர். இது இது பார்த்தீங்க அப்படின்னா சமூக பொருளாதார வளர்ச்சியில் சமூக நலத்திட்டங்களின் பங்களிப்புல பேஜ் நம்பர் 44ல் இருக்கும். தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் 1980 தொடங்கப்பட்டது. அடுத்து 1961ஆம் ஆண்டு மெட்ராஸ் நிலச்சீர்திருத்த சட்டத்தின் கீழ் நில உச்சவரம்பு என்ன அப்படின்னா 30 ஏக்கர். இங்கே 60ன்னு கொடுத்துருந்தா என்ன குழம்பியிருப்பீங்க, அதனால அது எதையுமே கொடுக்கல, 30 ஏக்கர்னு மட்டும் கொடுத்துட்டான். காமராஜர் பீரியட்ல 1961ல் தமிழ்நாடு நிலச்சீர்திருத்த சட்டம் அப்படின்னு ஒன்று வந்தது. இந்த சட்டத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குடும்பங்கள் வைத்திருக்கக்கூடிய உச்சபட்ச நிலத்தின் அளவு நிர்ணயம் செய்யப்பட்டது. ஒரு குடும்பத்தில் 5 உறுப்பினர் இருந்தீங்கன்னா 30 ஏக்கர். சரியா? ஒவ்வொரு உறுப்பினர் கூட ஒவ்வொரு 5 ஏக்கரா கூட்டிகிட்டே இருக்கும். அதுக்காக நீங்கள் எத்தனை பேர் வேணால் ஆட் பண்ண முடியாது. ஒரு குடும்பத்தில் 100 பேர் இருந்தாலும் ஒட்டுமொத்த உச்சவரம்பு 60 ஏக்கர் தான். சரியா? இது அதுக்கப்புறம் கலைஞர் மாற்றம் செய்யப்பட்டது. ஆன்சர் என்ன அப்படின்னா 30 ஏக்கர். ஓகே, எஸ், ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 கொஸ்டின் பார்த்தோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். சரியா? ஆல்மோஸ்ட் ஒரு 30 கொஸ்டின் பார்த்தோம். இதுக்கப்புறம் அடுத்து ஒவ்வொரு நாள் டெய்லி கொஸ்டின்ஸ் வந்து எப்படியா கொண்டு வர பார்க்குறேன். காலக் அகாடமியோட பேங்க் அண்ட் பேட்ச் யூனிட் 8 யூனிட் 9 ஹிஸ்ட்ரி INM சோஷியல் இஷ்யூஸ் ப்ரைஸ் 2222 ரூபா. இப்போ நீங்கள் பார்த்த நோட்ஸ் எல்லாமே இந்த பேட்சில் கொடுத்தது தான். ஜென்ரல் தமிழ் 1600,
அதுக்கப்புறம் நம்மளுடைய அஃபீஷியல் ஆப் காலாக் அகாடமின்னு ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம ஆப் வரும். இதுக்கப்புறம் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர், ஓகேங்களா? ஸோ காலாக் அகாடமி யூனிட் 8, யூனிட் 9 ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், சோஷியல் இஷ்யூஸ் எடுக்கும், ஜென்ரல் தமிழும் எடுப்போம். நம்ம எடுக்கிற டாப்பிக்கில் நம்ம கொடுக்கறத தாண்டி கொஸ்டின்ஸ் போகாது. அதுக்கு இப்போ நடந்த குரூப் 1 ஆச்சு, அதுக்கு நம்ம ப்ரூஃப் வீடியோவும் போட்டிருக்கோம், போய் பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கிளாஸ் பற்றின ஃபீட்பேக்கும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.